ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி டே 5 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதில் நமக்கு கம்யூனல் வைஸ் எது இதில் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். கம்யூனல் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் விஎம்ஓ, ஜேஏ, அதுக்கப்புறம் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஜிடியில் ஆல்ரெடி நமக்கு ஃபில் ஆகிருந்துச்சு. ஸோ நமக்கு ஜிடியில் அவைலபிள் இல்லை. நமக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதுலேயும் நமக்கு அவைலபிள் கிடையாது. ஸோ ஜென்ரல் எக்ஸர்விஸ்மென் அப்படியே தான் இருக்குது. பிடபிள்யூடிலையும் ஜென்ரல் டர்னில் அப்படியே தான் இருக்குது. ஜென்ரல் டர்ன் உமன்லேயுமே நமக்கு இல்லை. ஜென்ரல் டர்ன் உமன் பிஎஸ்டிஎம்லையும் இல்லை. டிடபிள்யூவில் இருக்குது ஜென்ரல் டர்ன். நெக்ஸ்ட்டு பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் ஃபில் ஆயிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் ஃபில் ஆயிடுச்சு பிசியில். எக்ஸர்விஸ்மென் அப்படியே இருக்குது. பிடபிள்யூடி இருக்குது. அண்ட் தென் பிசி உமன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் தென் உமன் பிஎஸ்டிஎம் பிசியில் ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிடபிள்யூ அப்படியே இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி ஜென்ரலும் சரி, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ரெண்டுமே நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. வேக்கன்சிஸ் இல்லை. ஸோ உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ வேக்கன்சிஸ் இல்லை. உமன் வித் பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் இல்லை எம்பிசிக்கு. நான் இது விஓவில் சொல்லிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 8 வேக்கன்சிஸ் இருக்குது. ஒன்று தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 8 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒன்று ஃபில் ஆனது தான். ஸோ பிஎஸ்டிம்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ எக்ஸர்விஸ்மென் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் உமன்னு பார்த்தீங்கன்னா அந்த உமன் ஒரு வேக்கன்சிஸும் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் டிடபிள்யூ அதுவும் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் இருக்குது. 5 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எஸ்சிஏ எக்ஸர்விஸ்மென் பிஎஸ்டியும் இருக்குது. எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 5ல் 5மே இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டியும் அந்த ஒன்றுமே அப்படியே இருக்குது. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 24மே ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 9மே ஃபில் ஆயிடுச்சு. எக்ஸர்விஸ்மென் அப்படியே இருக்குது. பிடபிள்யூடி அப்படியே இருக்குது. எஸ்சி உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு 12மே. அது மாதிரி எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தா அதுவுமே ஃபில் ஆயிடுச்சு. டிடபிள்யூ இருக்குது. எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோன்னா அவைலபிள் இருக்குது அந்த ஒரு வேக்கன்சிஸு. அதேமாதிரி எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டியும் அந்த ஒன்றுமே இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் எஸ்டி உமன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ மொத்தம் இன்னும் 81 வேக்கன்சிஸ் இருக்குது நமக்கு. ஸோ எனக்கு விஏஓன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 வேக்கன்சிஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா அட் டே ஆஃப் 4 எண்டிங்கில் நமக்கு வேக்கன்சிஸ் 84 இருந்துச்சு. இன்றைக்கி 81 இருக்குது. ஸோ 3 வேக்கன்சிஸ் மட்டும்தான் விஏஓவில் இன்றைக்கி மொத்தத்துக்கே ஃபில் ஆகிருக்கு கவுன்சிலிங்கில். ஓகே, நம்ம ஜெயை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜேஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னில் ஜென்ரலில் 535ல் 335 ஃபில் ஆகிடுச்சு. 200 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 155ல் 99 ஃபில் ஆகி 56 இருக்குது. எக்ஸர்விஸ்மேன் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி அப்படியே இருக்கும். இதே ஜென்ரல் டர்ன் உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா 223ல் 151 ஃபில் ஆகிட்டு 72 அன்ஃபில்டில் இருக்குது. ஜென்ரல் டர்ன் உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 59 இல்லை 43 ஃபில் ஆகி 16 அவைலபிளில் இருக்குது. ஸோ டிடபிள்யூ அப்படியே இருக்கும். பிடபிள்யூடி அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசி பார்க்கலாம். பிசி ஜென்ரல். ஸோ பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 465 வேக்கன்சிஸில் 244 ஃபில் ஆகிட்டு 221 வேக்கன்சிஸ் இருக்குது. இதே அது பிஎஸ்டிம்னு பார்த்தீங்கன்னா 127 73 ஃபில் ஆகிட்டு 57 வேக்கன்சிஸ் தான் அவைலபிளில் இருக்குது. ஸோ எக்ஸர்விஸ்மேன் அதுக்கப்புறம் பிடபிள்யூடி இருக்கும். நெக்ஸ்ட் உமன் பார்க்கலாம். பிசி உமனில் பிசி உமன் 195ல் 96 ஃபில் ஆகிட்டு 99 இருக்குது. அதே பிஎஸ்டிம்னு பார்த்தீங்கன்னா 46ல் 27 ஃபில் ஆகிடுச்சு. 19 தான் அன்ஃபில்டு இருக்குது. ஸோ டிடபிள்யூ எந்த வேக்கன்சியும் ஃபில் ஆகலை. பிஎஸ்டிமும் அப்படி தான் இருக்குது டிடபிள்யூவில். நெக்ஸ்ட்டு எம்பிசி ஜென்ரலில் பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 354 வேக்கன்சிஸில் 187 ஃபில் ஆகிட்டு 167 அன்ஃபில்டில் இருக்குது. அதே ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்க எம்பிசியில் 99ல் 58 ஃபில் ஆகிட்டு 41 இன்னும் அன்ஃபில்டில் இருக்குது. எக்ஸர்விஸ்மேன் யாரும் எடுக்கலை இன்னும். அதே மாதிரி டிடபிள்யூடி பிடபிள்யூ ஓகே. நெக்ஸ்ட் எம்பிசி ஜென்ரல்னு எம்பிசி உமன்னு பார்த்தீங்கன்னா 140ல் 70 பேர் எடுத்துட்டாங்க. நீ 70 பேர் இருக்காங்க. இதே உமன் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 35 பேரில் 19 பேர் எடுத்துகிட்டு 16 பேர் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ டிடபிள்யூ அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசிஎம் பார்க்கலாம். பிசிஎம் ஜென்ரலில் 63ல் 7 ஃபில் ஆகிட்டு 56 அன்ஃபில்டில் இருக்குது. இன்னும் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 17 அப்படியே தான் இருக்குது. நம்ம 17 அப்படியே தான் இருக்குது. யாரும் எடுக்கல. நெக்ஸ்ட்டு பிசிஎம் எக்ஸர்விஸ்மேன் அப்படியே தான் இருக்குது. பிடபிள்யூடி அப்படியே தான் இருக்குது. பிசிஎம் உமன்னு பார்த்தீங்கன்னா 30க்கு 30 அப்படியே இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 5 அப்படியே இருக்குப்பா. டிடபிள்யூ அப்படியே தான் இருக்குது.
எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 49ல் 46 தான் 46 அவைலபிள் இருக்குது, 3 ஃபில் ஆயிருக்கு. இதே எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா 20ல் 16 வந்து அவைலபிளில் இருக்குது. ஸோ நேற்று வந்து 20 இருந்துச்சு, நீங்கள் 4 பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே ஒருத்தர் தான் எடுத்திருந்தாங்க. ஓகே, நமக்கு வந்து எஸ்சிஏ உமன் பார்க்கலாம். எஸ்சிஏ உமன் 14 அப்படியே இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா அந்த 15ல் 1 எடுத்து 14 மிச்சம் இருக்குது நமக்கு. டிடபிள்யூ அப்படியே இருக்குப்பா. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி பார்க்கலாம். எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 459ல் 58 பேர் எடுத்துட்டாங்க. இன்னும் 401 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 68ல் 19 பேர் எடுத்துகிட்டு 49 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸர்விஸ்மேன் அப்படியே தான் இருக்குது நமக்கு. பிடபிள்யூடி அப்படியே இருக்குது. உமன் பார்க்கலாம். எஸ்சி உமன்னு பார்த்தீங்கன்னா 117ல் 28 பேர் எடுத்து 89 பேர் இருக்காங்க. எஸ்சி உமன் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 26 பேரில் 21 பேர் எடுத்து இன்னும் எடுக்கலாம், 5 பேர் தான் எடுத்திருக்காங்க. டிடபிள்யூ அப்படியே இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ்டி பார்க்கலாம். எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 128ல் ஒரே ஒருத்தர் எடுத்து 127 வேகன்சிஸ் நமக்கு இன்னும் இருக்குது. ஜென்ரல் இது எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5 அது அப்படியே இருக்குது நமக்கு. எஸ்டி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது. எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்னா 3 அப்படியே தான் இருக்குது. எஸ்டி டிடபிள்யூ அப்படியே தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து மொத்தம் ஃபில் ஆனது எவ்வளோ அப்படின்னா 1530 ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 5 நாள் டோட்டலில். இன்னும் நமக்கு வந்து 2371 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று அதாவது டே ஆஃப் 4ல் எவ்வளோ அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2703. ஸோ இப்போ நமக்கு 2371 இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து நமக்கு எவ்வளோ போயிருக்காங்க அப்படின்னா வந்து ஜேஏல தான் நமக்கு போயிருக்காங்க. மேக்ஸிமம் ஏன் அப்படின்னா இங்கே 2 வந்துடும். ஸோ இங்கே 6, இங்கே வந்து 10ங்கும்போது 3. ஸோ நியர்லி 332 மெம்பர்ஸ் வந்து நமக்கு ஜேஏல தான் போயிருக்காங்க இன்றைக்கி. நமக்கு ஏன்னா வந்து நமக்கு வந்து விஓவில் வந்து வெறும் 3 பேர் மட்டும்தான் நமக்கு போயிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வேறு எதில் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஜென்ரல் டர்ன் முடிஞ்சிருச்சு, பிஎஸ்டியும் முடிஞ்சு போச்சு, எக்ஸர்விஸ்மேன் இருக்குது, உமன் ஜென்ரல் டர்னும் முடிஞ்சிருச்சு, பிஎஸ்டியும் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிசிலையும் கேர்ள் வந்து ஜென்ரலில் முடிஞ்சு போச்சு, உமனுக்கு அதுவும் முடிஞ்சு போச்சு. எம்பிசிலையும் நமக்கு ஜென்ரல் டர்ன் முடிஞ்சு போச்சு, எக்ஸர்விஸ்மேன் இருக்குது. உமன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. பிசிஎம்மில் வந்து அதுவுமே முடிஞ்சு போச்சு ஜென்ரலில். ஸோ எஸ்சி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. எஸ்டி அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒன்று இருக்குது. ஸோ மொத்தமே நமக்கு வந்து பாருங்கள், நமக்கு 3 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அந்த 3 வேக்கன்சிஸ்லையுமே நீங்கள் எஸ்டி ஜென்ரல்னால் இது ஓகே தான். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸர்விஸ்மேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு வேக்கன்சிஸ் போயிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே இங்கே ஒரு எக்ஸர்விஸ்மேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு வேக்கன்சிஸ் போயிடும். ஸோ இந்த 2 வேக்கன்சிஸும் எக்ஸர்விஸ்மேன் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கோஆப்ரேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்டியில் ஜென்ரலாக இருக்கவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து நாளைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா மிச்சம் 2 வந்து அது ஸ்பெஷல் கேட்டகரிஸில் போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 தான் ஃபில் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி அவைலபிள் வந்து 4 இருந்துச்சு, இன்றைக்கி 3 இருக்குது. ஸோ 1 தான் இன்றைக்கி இதில் ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அவைலபிள் இருக்குது. ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டரில் அவைலபிள் இருக்குது, நமக்கு எதுவும் ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஹச்எஸ்சி ஸ்டாண்டர்டில் ஏதாவது ஃபில் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபில் ஆகலை, 25க்கு 25 அப்படியே இருக்குது. ஸோ வந்து இதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் பார்க்கலாம், டே 5ல் ஏதாவது ஃபில் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஃபில் ஆகலை, பார்க்க 37க்கு 37 அப்படியே இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் இந்த சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் ஏதாவது ஃபில் ஆகிருக்கான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ அதுவும் ஃபில் ஆகலை, 25க்கு 24. ஸோ ஃபில் ஆகிருக்கு. ஸோ நம்ம எங்கே ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஜிடி ஜென்ரலில் அப்படியே 3 இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த பிஎஸ்டிஎம்மில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் எடுத்திருக்காங்க. ஸோ ஜென்ரல் டர்னுங்கும்போது யார் வேணால் வரலாம், அவங்க ஜென்ரல் ஸோ மேலாக ஃபீமேலாக இருக்கலாம், பிஎஸ்டிஎம் இருக்கவங்க தான் எடுத்திருக்காங்க. அந்த ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. மித்த எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரே ஒரு வேகன்சிஸ் அதில் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 115 இருக்குன்னு நினைக்கிறேன் வேகன்சிஸ், பார்க்கலாம் யாராவது எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எடுக்கல, 115 அப்படியே தான் இருக்குது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி அண்ட் சிஓஏ. ஸோ அதில் ஏதாவது எனி ஃபில்லப் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ வந்து இல்லை, 2020 அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து
ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆக்சுவலாக இது வந்து இது எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இதை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அவைலபிலிட்டி பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் டர்னில் அவைலபிள் அப்படியே 5 இருக்குது. ஜென்ரல் டர்ன் பிஎஸ் டீம்லேயும் 1 அப்படியே இருக்குது. ஸோ இங்கேயும் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓகே. உமனுக்குமே அவைலபிள் இருக்குது. ஜென்ரல் டர்ன் உமனில் 2 1 அப்படியே இருக்குது. பிசி ஜென்ரல் உமன்னு பார்த்தோம்னாலும் அப்படியே இருக்குது நமக்கு. பிசி ஜென்ரல் பிஎஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இருக்குது. 6ல் 1 இருக்குது. பிசி உமனுக்கு 2 அப்படியே இருக்குது. எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 அப்படியே இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டியும் 1 இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. 34 அப்படியே இருக்குது நமக்கு. ஃபில்லே ஆகலை இன்னும் எதுவுமே. ஸோ உங்களுக்கு ரெக்கார்டாக கிரேடு 3 இதுவும் நேற்று வரைக்கும் ஃபில் ஆகலை. ஸோ இன்றைக்கும் எதுவுமே ஃபில் ஆகலை. ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் இதுவும் நேற்று வரைக்கும் ஃபில் ஆகலை. என்றைக்காவது எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ எடுக்கல 28 அப்படியே தான் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் கிரேடு 4 ஆஃபீஸர் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 உமன் எடுத்தாங்க டே 3ல். அப்புறம் டே 4ல் வேறு நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் டர்ன்லன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதே பிஎஸ் டீம்னு பார்த்தோன்னா அதுலேயும் நமக்கு இல்லை. இதே வந்து ஜென்ரல் டர்ன் உமன்னு பார்த்தோன்னா அதுவும் ஃபில் ஆயிடுச்சு, எதுவுமே இல்லை. பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. பிசி ஜென்ரல் பிஎஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. பிசி உமன் பார்க்கலாம், அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. டிடபிள்யூ இருக்கும். அப்புறம் எம்பிசி அதுவும் ஃபில் ஆயிடுச்சு ஜென்ரலில். எம்பிசி ஜென்ரல் பிஎஸ் டீம் அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா அது இருக்குது. எஸ்சிஏ இருக்குது. எஸ்சிஏக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது ஜென்ரலில். எஸ்சிக்கு வந்து 2 வேக்கன்சிஸ் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அவைலபிலிட்டி 9 வேக்கன்சிஸ் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 15 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. டே 4 அந்த டே 4 வந்து ஃபில் ஆகிட்டு நம்மளுக்கு அவைலபிள் வந்து 15 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. இன்றைக்கி 9 இருக்குது அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 6 மெம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் இதோட. ஸோ இது வந்து நமக்கு கம்யூனல் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், டிபார்ட்மெண்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் பார்த்துக்கோ தெரிஞ்சுக்கோங்க. அது மேக்ஸிமம் வந்து ஆப்சன்டீஸ் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக தான் கூட தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு டே 4லேயே 32 மெம்பர்ஸ் வந்து ஆப்சன்டீஸ் இருந்தாங்க. ஸோ மேபி இதுக்கும் ஆப்சன்டீஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.